2014. ஆமா அதுதான் அவங்களுக்கும் முதல் படம் நெருங்கி வா முத்தமிடாதே 2014. நீங்க நடிச்சீங்க? ஆமா நீங்க நடிச்சீங்க. அப்போ அவர் சிவா சார் வந்து பயங்கர ஃபேமஸ் அப்போ விஜய் டிவியில். உடனே எல்லாம் என்ன பண்ணு, என்ன சிவகார்த்திகேயன் கம்பேரிங் பண்ணுறது, எவனோ ஒருத்தர் சும்மா இல்லாமல் எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டான். நமக்கு ஃபோட்டோ ஷூட் இருக்குன்னு கூப்பிட்டாங்க, கயரெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. நான் என்னடா ஜெமினி சர்க்கஸுக்கு வந்துட்டோம்மா இடையில, சொன்னா இப்படி தொங்குங்க இங்கிட்டு தொங்குங்க கொஞ்சம் அப்படி இது பண்ணுங்க. குழந்தைங்க சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து குடிச்சு அமக்கலம் பண்ணி எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எல்லா செலிப்ரேஷன்லையும் குடிச்சு சண்டை போட்டோ இல்லை இது பண்ணியோ அவங்கள 4 பேர் தூக்கின்னு வருவாங்க. இது என்ன நடக்குன்னா வளர வளர ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னாலே முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன தோணுன்னா அது நம்மளோட இடம் கிடையாது, இல்ல அது நம்ம இடம் கிடையாது. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வெல்கம் பேக் டு ஹெல்தி கிராசர் பெருங்காயம் ஆர்ஜே விக்னேஷ் ஆபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஃபர்ஸ்ட் படம் நெருங்கி வா முத்தமிடாதே 2014. ஆமா அதுதான் அவங்களுக்கும் முதல் படம் நெருங்கி வா முத்தமிடாதே 2014. நீங்க நடிச்சீங்க? ஆமா நீங்க நடிச்சீங்க. ஷபீருக்குமே அதான் முதல் படம். பாருங்க ஹீரோவை அன்னைக்கு ஓபன் பண்ண ஆரம்பிச்சாரு, இப்ப பாட்டு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வந்து நிக்குது பாருங்க. அது ஃபாலோ பண்ணிட்டே வர பாருங்க. அது உண்மையிலே உங்க 2 பேருக்கும் இத பத்தி நீங்க ஒரு நாள் கூட பேசிக்கிட்டது இல்லையா? இல்ல எனக்கு புரியல, இது வந்து அவருக்காக போட்டாரா எனக்காக போனாங்க. ஏன்னா நான் கீழே இந்த பேரை பார்த்தேன் இல்லையா, ஆனா இவரை பத்தி இல்ல எனக்கு இப்ப யார பத்தி பேசுறீங்க அந்த மாதிரி எனக்குமே தெரியாது, நீங்க நடிச்சிருக்கீங்கன்றது தெரியாது. இல்ல எனக்குமே தெரியல. அதான் சொல்றேன் நல்ல பெரிய ஸ்கிரீன் வந்து நெருங்கி வா லட்சுமி ராம். இது வந்து பரவாயில்ல, நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல. ஆக்சுவலா ராரா ராஜசேகர் சொல்லி ஒரு படம் ஒண்ணு பண்ணேன். அந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆல. பாலாஜி சக்திவேல் சாரோட படம், அந்த தமிழ் பேசும் கதாநாயகி பாத்தீங்கல்ல, அந்த காம்படிஷனோட கிஃப்டா அந்த படத்துல ஒரு வாய்ப்பு. ஸோ அப்படிதான் ஆரம்பிக்க வேண்டியது. அது நடக்காததுக்கு அப்புறமா திஸ் ஹேப்பன்ட். ஸோ இதுதான் வந்து முதல் ரிலீஸ் ஆகுது. எனக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் பாரி வந்து ஒரு அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஒரு டைலாக் எழுதுனேன்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தியாக ஒரு மோனலாக் பேசி காமிச்சிருந்தேன். காமிக்கலாக இருக்கும். ஓகே, அது கேட்டப்போ தான் வந்து எனக்கு ஷேக் பாபு கேரக்டருக்கு பாரியை காசு பண்ணணும் அப்படின்ட்டு ரிலேட் பண்ண முடிஞ்சது. எவ்வளவு கனெக்ட்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர்கிட்ட சத்தியமா ஞாபகம் இல்லை. அது 15, 14, 15. ஆமாம் சார். அது ஆக்சுவலி அப்போ வந்து நான் ஆர்ஜேவா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சார் கிட்ட பேசி காமிச்சது என்னன்னா, அது ஒரு படத்தோட ரிவ்யூ. ஏன்னா அப்போ ஆர்ஜேவா இனிஷியலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது ஒருத்தரை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகும் இல்லைங்களா. அப்போ எனக்கு ஒரு ஆர்ஜே பாலாஜி பேசுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த ரிவ்யூஸ்லாம் பயங்கர ஃபேமஸாக போகும்ல. அந்த மாதிரி நான் ஒரு படத்தோட ரிவ்யூ எடுத்து கோபி அண்ணன் மைம் கோபி அண்ணனோட ஸ்டூடெண்ட் தான் நான். அவர் ட்ரெயின் பண்ண சொல்லியிருந்தார். நான் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி சார்கிட்ட பேசி காமிச்சேன். அப்புறம் ரஞ்சித் சார்கிட்ட பேசி காமிச்சேன். எல்லாருமே வந்து இப்போ ரஞ்சித் சார்கிட்ட பேசி காமிச்சதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், ஒரு டேரக்டர்கிட்ட போயிட்டு ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறோம், அதுலேயுமே நம்ம காமிக்கலாக பண்ணணுன்றதுக்காக படத்தை இப்படிலாம் பண்ணுறோம். அது சொல்ல மாட்டேன், சொன்னால் மாட்டிப்பல்ல. ஸோ அது பண்ணும்போது அவர் பயங்கர ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. அவர் ரஞ்சித் சார் பார்த்து முடிச்சோடனே இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, சூப்பராக பேசுறடா, நல்லா இருக்குடா அப்படின்னு. அப்புறமா திரும்ப ஷூட் 2014. ஆனால் அதோட வீடியோலாம் கூட நான் இன்னும் வச்சிருக்கேன் அப்போ நான் பேசுனது. ஸோ அதுதான் சொல்லிட்டீங்கல்ல, எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த அவார்ட்ஸ் வைக்க போறாங்கல்ல, அன்னைக்கு போடுறாங்களா இல்லையா மட்டும் பாருங்க. அதுல போட்டு அவரே வச்சு அவார்டு கொடுப்பாங்க. நீங்க கூகுள் டிரைவ்ல தான் போட்டு வச்சிருப்பீங்க, நாங்க எடுத்துறோம். அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். கூகுள் டிரைவ்ல இருக்கு. அசால்ட்டா பண்ணுங்க பசங்க, அசால்ட்டா பண்ணுங்க. இல்ல இப்ப இவ்வளவு நேரம் அவங்க இந்த ஐடியாவை யோசிக்கலனாலும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துட்டேன். இப்போ இந்த படம் கிடைச்சதே வந்து பயங்கரமானது. இப்போ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இருக்காங்க இல்லைங்களா, ராமகிருஷ்ணன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர். காலேஜ் படிக்கிறதுலேருந்தே அவர்கிட்ட தான் நான் தொல்லை பண்ணிட்டே இருப்பேன். சார் சினிமாவுக்கு போகணும் சார், சினிமாவுக்கு போகணும் சார்னு சொல்லிட்டே இருப்பேன். அவர் என்ன சொன்னார், என்ன இப்போ எத்தனை அரியர் வச்சிருக்கேன்? ஒரே ஒரு அரியர் வச்சிருக்கேன், கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வா, உனக்கு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி ஒரு சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்காகவே உட்காந்து சின்சியராக படித்து எக்ஸாமில் கிளியர் பண்ணி அவர் கிளாஸ் மட்டும் உட்காந்து பயங்கரமாக கவனிப்பேன். பக்கத்தில் எவனா பேசணும்னா, இந்த கிளாஸ் மட்டும் எவனா பேசுனீங்க வச்சிருவேன், ஏண்டா அவர் எனக்கு நடிக்க வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி. ஆனால் சார் வந்து சொன்ன மாதிரியே நான் முடித்தோடனே மேம் கிட்ட கூப்பிட்டு போய் இது பண்ணி, இந்த மாதிரி என் ஸ்டூடெண்ட்டு இவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவனுக்கு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஆடிஷன் வச்சு இந்த ரோல் வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு படமே வந்து இது ஒரு பேரெலாம் இருந்தாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஃபஸ்ட்டு படத்தில்.
வாய்ப்பு சந்தோஷம். பாருங்க பேர்லாம் இருந்தாங்கன்றது சந்தோஷம். அங்க இருந்து தொடங்கி இங்க வரலையும் சிறப்பான பயணம். அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு இமேஜ் இது. ஆக்சுவலி சினிமா இன்ட்ரெஸ்ட் ஆரம்பித்ததே இப்படி தான். காலேஜ் படிக்கும்போது ஒரு வாட்டி காம்பேரிங் பண்ணேன். அப்போ தான் சும்மா இல்லாமல் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ அவர் சிவா சார் வந்து பயங்கர ஃபேமஸ் அப்போ விஜய் டிவியில். உடனே எல்லாம் என்ன பண்ண, என்ன சிவகார்த்திகேயன் மாதிரி காம்பேரிங் பண்ணுறேன், எவனோ ஒருத்தர் சும்மா இல்லாமல் எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டான். ஓ அப்போ நம்ம ஏதோ பயங்கரமாக பண்ணுறோம் போல இருக்குது, நம்ம சினிமா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஆரம்பிச்சு இவரை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அப்படியே ஈஸியாக யோசிச்சிட்டோம். போகிறோம், விஜய் டிவியில் சேர்றோம், காம்பேர் ஆகிறோம், அப்படியே ஹீரோ அப்படியே வந்துடுறோம். அப்படி இப்படி தான் நான் யோசித்தேன். அது எவ்வளோ கஷ்டம் வந்ததுக்கப்புறம் 12வது வருஷம் இது. ஆமாம். ஸோ அப்போ மைம் கோபி என்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு அவர் சிவானா ரொம்ப பிடிக்கும்னான்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்போ வந்து எங்களோட அந்த மா அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணுவோம் வருஷம் மைம் ஷோ ஒன்று. அந்த ஷோக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். அப்போ வந்து உங்களோட பெரிய ஃபேன் இவன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வச்சது. அப்போ பேசின அந்த இமேஜ் தான் இது. இப்போ ஜமா பார்த்துட்டு ஏதாவது பேசணும். ஆமாம், இப்போ அந்த இமேஜோட போட்டிருப்பேன். ஜமா பார்த்துட்டு கூப்பிட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களை பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். என்ன பார்த்து சினிமாவுக்கு வந்து என்ன இந்த மாதிரி கதைலாம் எடுத்திருக்கேன். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அவ்வளோ நேரம் பேசினார். எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன். அது நம்ம எந்த வித பேக்ரவுண்டுமே இல்லாமல் சினிமாவோட பின்புலமே இல்லாமல் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மெயினான இன்ஸ்பிரேஷன் இல்லைங்களா அவர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த நல்ல மெமரியோட நம்ம மெமரி அந்த நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குள்ளேயும் எத்தனை கதைகள், ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் அத்தனை கனெக்ட்ஸ். ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கனெக்டடாகவே இருந்திருக்கீங்க. அவரோட முதல் படத்தை பார்த்தா அவர் தூக்கம் தொலைச்சிருக்காரு, 2 பேரும் ஒரே படத்தில் நடிச்சிருக்கீங்க, நடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர் என்னென்னமோ கனெக்ட்லாம் இருக்கு. இந்த கனெக்ட் தான் இதனுடைய உயிர் நினைக்கிறேன், பாட்டில் ராதாவினுடைய உயிர் நினைக்கிறேன். ராதான்ற பேர் என்ன? பாட்டில் ராதா, எம்ஆர் ராதா அந்த மாதிரியா இல்லை என்ன? எனக்கு ராதாமணி அப்படின்ற ஒரு கேரக்டர், அது ஒரு மேல் ஃபீமேல் 2 பேரோட தன்மையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த கேரக்டர் பேர் அந்த மாதிரி பேர் வைக்கிறது, அவங்களோட பேரண்ட்ஸ் என்னன்னா ரொம்ப அவங்க வீட்டில் இருக்க பெண்ணோட சில நேரம் அவங்க மேலே இருக்க அன்பு அந்த ஞாபகத்தில் அப்படி பேர் வச்சுருவாங்க. பேசிக்காக குழந்தைய ரொம்ப செரிஷ் பண்ணி வளர்க்குற ஒரு அப்பா அம்மா அந்த மாதிரியான ஒரு பேர் வைக்க வாய்ப்பு நிறைய இருக்கும். அப்படி பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்க எப்படி அப்படியே லைஃபோட ஜேர்னியில் செதஞ்சி வேற ஒரு இதுக்குள்ளே போகிறாங்க, அதோட கனெக்ட் தான். அதுதான், அவ்வளோதான் பாட்டிலுக்கு ஏன் பிரதர் தமிழ்ல பாட்டில் தான் எழுதுவோம், பாட்டில்னு நம்ம அது பேச்சு வழக்குல இருக்க மாதிரி இருக்கு. அப்படி பண்ணிட்டீங்க. பாட்டில்ன்றது ரொம்ப ஃபார்மலா இருக்கும்ல. பாட்டில் ஆக்சுவலா பாட்டில்னு எங்க வீட்டாண்ட ஒருத்தன் இருக்கான், அவன் பேரே பாட்டில் தான். அவன் ஃபுல்லா குடிச்சு ஃபேமஸ், சரக்கு அடிக்கிறதுல பயங்கர ஏ பாட்டில் வாடா அப்படின்னு. அவன் இப்படி கூட ஃபேமஸ் ஆகலாமா? இது தெரியாம போச்சு. அவன் பேரு அதோட இது சேர்த்து. இந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு பிரதர். நீங்களும் ஒரு அனிமேட்டர், ஒரு ஹிந்தி படத்துல கூட நீங்க அனிமேட்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்ல? ஆமா ஆமா. சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நமக்கு போட்டோ ஷூட் இருக்குன்னு கூப்பிட்டாங்க, கயரெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. நான் என்னடா ஜெமினி சர்க்கஸுக்கு வந்துட்டோம்மா இடையில, இப்படி தொங்குங்க, இங்கிட்டு தொங்குங்க, கொஞ்சம் அப்படி இது பண்ணுங்க, கொஞ்சம் மூஞ்சி தெரியணும் அப்படின்னு நிறைய போஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, என்னத்துக்காக இதில் இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு. போஸ்டர் ரிலீஸ் ஆனோட தான் அது இல்லாமல் இவங்களாம் செம்ம பார்த்தீங்களா. இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே பாதி பேர் மாலை போட்டாங்க. மாலை போடுறது டைட்டில் பார்த்தோன்னா ஐயோ அவங்க டைவர்ட் பண்ணதை மாலையை போட்டாங்க. ரோட்ல போகும்போது செய்யல பாட்டில் ராதா மாலை போட்டவங்க பார்க்கலாம் அந்த படம். மாலை போட்டவங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. ஆமா உண்மையில அதுதான் இந்த இதுல இருந்து நான் எடுக்கணும்னு எடுத்த கேள்வி. யாருக்கான படம் பாட்டில் ராதா? பாட்டில் ராதா வந்து ரொம்ப என்டர்டைனிங்காக ஜாலியாக ஈவன் டீனேஜில் இருக்கவங்க எல்லா ஏஜ் குரூப்ஸுமே கவர் பண்ணுற ஒரு சியர்ஃபுல்லாக ஜாய்ஃபுல்லான ஒரு ஃபிலிம் தான் இது. அதுக்குள்ள சப்டெக்ஸ்டாக சில விஷயத்த நம்ம பேசுகிறோம், அடிக்ஷன் பற்றி பேசுகிறோம், அதை ஓவர் கம் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம். ஃபோர் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியான ஒரு ஃபேமிலி இமோஷனல் காமெடி ட்ராமா. வாவ் செஸ் சொன்னாரு, ஃபேமிலி காமெடி இமோஷனல் சந்தோஷமா செஸ் ஒரு அன்பு தானே. இது பெண்களுக்கான படமாக தான், ரொம்ப முக்கியமான படமாக தான் பார்க்குறேன். இப்போ நான் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது சரி, அதில் இருக்கும்போது சரி, இப்போ எங்கள் அப்பா அந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வந்தார். இப்போ எங்கள் பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே அப்படி இருந்தப்போ அவங்களாம் வந்து குடிச்சு இது பண்ணது பார்க்கும்போது அவங்க நண்பர்களோட ஜாலியாக இருந்த நினைவுகள் தான் வரும், இல்லை அதுலேருந்து திரும்பி வந்தாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த பெண்கள் தான் வந்து பயங்கர ஹாண்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு
அவங்களையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கான இப்போ நம்ம வீட்டில் இருக்க சித்தி பெரியமாக்கள் அவங்களுக்கான இது ஒரு ஃபிலிம் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிம். இன்னொன்று ஐ ஃபீல் பியாண்ட் பெண்கள் இதை பார்க்கணும் அப்படிங்கிறத விட ஐ திங்க் மென் இதை பார்க்கணும் ஜென்ரலாக. பிகாஸ் அவங்களுக்கு தெரியணும் ஒரு பெண் எவ்வளோ கஷ்டப்படுவா. இப்போ நான் ஒருத்தருக்கு கொடுக்குற கஷ்டத்தினால நான் இப்போது குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறேனோ இல்லை நான் போயிட்டு நான் படுத்து தூங்கிடுறேன். நான் தூங்குற டைமில் தூங்காமல் எத்தனை பேர் என்ன நினச்சி கஷ்டப்பட்டு முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல். எனக்காக வீட்டில் ஒருத்தவங்க சமைக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்னால் ஏதோ பண்ண முடிஞ்சது, நான் பிரச்சனை கொடுக்காம இருக்கிறது தான். பட் நான் பிரச்சனையை கொடுத்துட்டு நான் நிம்மதியாக படுத்து தூங்குறேங்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குல்ல. ஐ திங்க் அது எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பாட்டில் ராதா பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். இரு தரப்புல இருந்தும் இது ஆண்கள் பார்க்கணுமா பெண்கள் பார்க்கணுமான்னு பேசிக்கிட்டு சீரியஸான நாங்க முதல்ல நீங்க ஆக்சுவலி நாங்க நிறைய ரிவ்யூ எடுத்திருக்கோம். பட் பாட்டில் ராதா படம் டீம் வரும் சொல்லும்போது ஆனா என்னன்னு யாரும் பேசவே மாட்டாங்களே, என்ன எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாருமே தனித்தனி பைலட் பிலிமே எடுக்கலாம். ஆளுகள் அவ்வளவு சொல்றீங்க. தேங்க்யூ சோ மச். எங்க டீமுக்கு இவ்வளவு கொடுத்தது ரொம்ப நன்றி, சந்தோஷம். தேங்க்யூ. 2 எபிசோட் 2 வாரம் சப்போர்ட் பண்ணீங்க. இன்னும் நம்ம சும்மா விட போறது இல்ல. இவ்ளோ டீப்பா சொல்றோம் பேசுறோம்ன்றதுனால பயங்கர சீரியஸா பிரீச்சியான ஃபிலிம்ன்றது கிடையாது. ஜாலியான ஓகே சேஸ் அந்த மாதிரி இருக்கு நிச்சயமா. எங்கே சுத்தி சேஸ் சொல்றாங்க. நான் ஒரு மீட்டிங் போனேன் ஆல்கஹாலுக்கு அனானிமஸ் சொல்லிட்டு. ஆல்கஹால்ல இருந்து வெளியே வரணும்னா நீங்க என்ன அடிக்ஷன் சென்டர் போனாலும் சரி ஆல்கஹாலிக் அனானிமஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே உட்காந்து குடிச்சவங்க எல்லாம் அவங்க கதையை பேசுவாங்க. அதுலேருந்தே ஐயோ இவ்வளவு மோசமான கதையா, அதுக்கு முன்னாடி இந்த மோசமாகிறதுக்கு முன்னாடி நான் நிறுத்திடணும் அப்படிங்கிற லெவலுக்கு நிறுத்திடுறவங்களா இருக்கிறாங்க. என்னைக்கு நிறுத்துறாங்களோ அவங்களுடைய பிறந்த நாளாக கொண்டாடுவாங்க. 16 வருஷம் கொண்டாடுற ஒருத்தருடைய இதுல போயிருந்தேன். அவர் வந்து ஒருத்தர் பேசினாரு, நான் அவருக்கு கொஞ்சம் சீனியராக போறேன், நான் 14 வருஷம் நான் வந்து குடிச்சிட்டு சொல்லிட்டு இருப்பேன், நான் மட்டும் இல்லைன்னா அவங்க கதியெல்லாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கள குடிச்சிட்டு சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு இப்போதான் தெரியுது அவங்க மட்டும் இல்லைன்னா என் கதி என்ன ஆயிருக்கு. இவங்க சொல்றதனுடைய எக்ஸ்டென்ஷன்னா அவர் வந்து அதை ஒரு காமெடியாக சொன்னாலும் உண்மைதான். ஒரு குடிங்கிற அந்த எது குடி மட்டும் இல்லை, என்ன அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும்னா அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு மிகப்பெரிய மன உறுதியும் இறைவனுடைய அருளும் இருந்தால் தான் அதுலேருந்து நீ வெளியே வர முடியும், இல்லைன்னா மாப்பிள்ள அது கூட விளையாடாத அப்படின்ட்டான். அது வந்து ரொம்ப அடிக்ட். அதை வந்து சண்டை போட்டு வெளியில வர்றது ஒரு பிரச்சனைனா, அடிக்ட் வந்து குடியை விட்டு ஒரு 6 மாசத்துல அவர் வந்து ஒரு பிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஒரு அளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை குடிக்காம அவங்க பண்ண எல்லா டார்ச்சரையும் ஃபேஸ் பண்ண அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க, பெண்கள், சில நேரம் வந்து குழந்தைங்க சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து குடிச்சு அமக்கலம் பண்ணி எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எல்லா செலிப்ரேஷன்லையும் குடிச்சு சண்டை போட்டோ இல்லை இது பண்ணியோ அவங்கள 4 பேர் தூக்கின்னு வருவாங்க. இது என்ன நடக்குன்னா வளர வளர ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னாலே முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன தோணுன்னா அது நம்மளோட இடம் கிடையாது, இல்லை அது நம்ம இடம் கிடையாது. செலிப்ரேஷன்ங்கிறது செலிப்ரேஷனா பார்க்கறதே ஒரு ப்ரிவிலேஜா தான் இருக்கு. அது எல்லா குழந்தைங்களுக்குமே கிடையாது. கேதரிங் அப்படின்னாலே அது ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம், அது வந்து ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு விஷயம். பிகாஸ் சைல்ட்ஹுட்லேருந்தே அவங்க இந்த அப்பாவால வந்து நடக்கிற அவங்க குடும்பத்துல இருக்கவங்களோட பெயினை பார்த்து சண்டையை பார்த்து அந்த ட்ராமா அவங்க அந்த இதுலயே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அந்த 5 வயசு 10 வயசுல அவங்க குடும்பத்துல பார்க்குற நிகழ்வுகள்லயே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. நீங்க அவங்கள கூட்டு போயிட்டு எந்ததான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல பயங்கரமான பார்ட்டி செலிப்ரேஷன்னாலும் ஹில் சே நோ, அவன் வந்து அந்த போகவே மாட்டான். ஏன்னா அது வந்து அவனுக்கு வந்து அது செலிப்ரேஷனோ கொண்டாட்டமாவெல்லாம் இருக்காது. அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குழந்தைங்களுக்கு அது உளவியலாக அது ரொம்ப டார்ச்சரஸான ஒரு விஷயம். ஒருத்தவங்க பண்றதை சுத்தி அவ்வளோ பேருக்கு அது வந்து அந்த பெயின் அண்ட் ட்ராமாவை உருவாக்குது இல்லை. ஸோ குடியை கெடுக்கும். அது அவரை மட்டும் இல்லை சுற்றி இருக்க எல்லாரையும் அப்படின்றத அழுத்தமாக சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ நேரம் நிறைய பேசணும். அதனால இப்போ இந்த ஒரு ரவுண்டு மட்டும் வாய் மூடி பேசுவோம், அதான் ரவுண்டு. ஸோ நான் கேள்வி கேட்டுறேன் படம் சம்பந்தப்பட்ட. மற்ற இன்டர்வியூலாம் நீங்க எதுதான் பண்ணீங்க? சரி ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் கேள்வி கேட்போம், நீங்க வந்து அதுக்கு ஆக்ஷன்ல பதில் சொல்ல போறீங்க. சிம்பிள் ரியாக்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான் சார். ரியாக்ஷன்ல அதுக்கான பதில் சொல்லுவீங்க, அதை நாங்க மக்களுக்கு சொல்லிக்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்கன்றது. ஓகே ஓகே. ஸோ யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஓகே கான்ஃபிடன்ஸ் சொன்னாங்களே இப்படி வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து என் பக்கம் 58 பாரி பிரதர்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே பேசி என்ன மாத்தி விட்டீங்க? ஜமா
ப்ரீ ரிலீஸ் எப்படி இருந்துச்சு, போஸ்ட் ரிலீஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே, அதான் என்னடா ஆக போகுதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துருந்தேன். சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு எப்படியாவது நல்லா வந்துடணும்னு. படத்துக்கு அப்புறம், அதாவது ரிலீஸ்க்கு அப்புறம் நம்மளையும் தூக்கிடாங்கடா, அடுத்த தளபதி நான் தான்டா. அமாவாசை அமாவாசை ராஜராஜ சோழன் எம்எல்ஏ. அப்படிதான் இருந்தது. சேவை 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 சேவை. நீங்க உங்க கூட நடிச்ச ஆக்டர்ஸ் பத்தி நான் ஒருத்தர் பேரா சொல்றேன், நீங்க நல்லா கோத்து விட்டீங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆக்டர் தான் எஸ்ஜே சூர்யா சார். சோ இவங்க கூட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லணும்? நீங்க அவங்கள பார்த்து எந்த செம்ம அறிவு, மைண்ட் ப்ளோயிங் புடிச்சாம் பாருங்க ஒருத்தன். எஸ், நீங்க நடிங்க, நாங்க பண்ணி சொல்லுவோம். மைண்ட் ப்ளோயிங். அவர் மீசை எடுத்தாருன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்க்கவே முடியாது. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி அழகுங்க, அழகு அவ்வளவு அழகு இல்ல. என்னங்க இப்படி சொன்னா நான் சொல்லுங்க, நான் பேசிடுவேன். சரி ஓகே. அடுத்து மேடி சார். லவ். சார் நான் அப்படியே ஃபிளாட் ஆயிட்டேன், பார்த்தோடனே ஃபிளாட் ஆயிட்டேன். ஓகே. தனுஷ் சார் நல்ல டான்ஸர், நல்ல டான்ஸர். பார்க்கும்போது நடிக்கும்போது ஸ்கிரீன்ல என்னங்க ராட்சசே நடந்து வருவாரு, பார்த்தா கண்ணு வேற எங்கேயுமே எடுக்க இல்ல, நடந்து வருவாரு அப்படியே போயிடுவாரு. அதான் ஆக்டிங். இல்ல நடந்து வருவாரு, நடிப்பாரு, செம்மையா நடிப்பாரு, போயிடுவாரு. ஓ ஒரே டேக்ல வருவாரு, நடிப்பாரு, போவாரு, ரிப்பீட், வருவாரு, நடிப்பாரு, போவாரு. கலையரசன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னைய மாதிரி இல்ல, என்னைய மாதிரி ஜென்டில்மேன். எஸ், நாங்க ரெண்டு பேரும் நல்ல நல்ல நண்பர்கள். எஸ். ஓகே. ஆர்ஜே விக்னேஷ் சிம்பிளி பெஸ்ட் பண்ணிடலாம். இல்ல சொல்லுவாங்க எதுல நடிச்சாங்க? பப்ளி மாசா, கியூட் சப்பி. சரி பரவாயில்ல, ஒத்துக்க முடியாததான். பட் வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் சூப்பர். குரு சாரை பத்தி கேட்கவே இல்ல. குரு சார் தெய்வம், தெய்வம் தெய்வம், கடவுள், மகான், குரு. நிஜமாலே வந்து அவரு சொல்லி கொடுப்பாரா உங்களுக்கு நடிக்கிறது? பயங்கரமா இல்ல, அவரு பாட்டுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, நம்ம பார்த்து கத்துக்கலாம். நான் சொன்னேனே ஒரு இல்ல பார்த்தா போதும் சாரோட படத்தை. இல்ல அவர்கிட்ட எனக்கு ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அவர் நீங்க இந்த நிறைய போஸ்டர்ல இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து பயங்கரமா சவுந்திருக்கும். நீங்க அதுக்கு வந்து ஒரு விஷயம் இது பண்ணாரு. அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். அழுவும் போது ஒரு சீன் யூஸ் பண்ணணும், எப்படி கிளிசரின் யூஸ் பண்ணணும், எங்கெங்க வச்சா எப்படி வரும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கண்ணுல இப்படி எல்லாம் போட வேணாம், நீங்க எந்த பாயிண்ட்ல வைக்கணும், எந்த பாயிண்ட்ல வைக்கணும், இங்க வச்சா ஒரு மாதிரி வரும், இங்க வச்சா ஒன்னு, இங்க வச்சா அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிருக்காரு. பெரிய பிரச்சனையே நல்லா கிளிசரின் இல்லாம அழுகிறவங்க நல்ல நடிகர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அழுகிறவங்க நடிப்புக்கும் அழுகைக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவைன்னா அழுவலாம், எல்லாரும் எல்லாம் வீட்டுல அழுதுட்டு அழுகுறாங்க. அழகத்தட்டு தான் கண்ணுல இருந்து தண்ணி வரும். எப்போதும் எல்லாரும் தண்ணி வச்சு அழுகணுங்கிற அவசியம் கிடையாது. அதுல என்ன பண்றாங்க, நடிப்புன்னு சொல்லிட்டு கிளிசரின் எடுத்து ஊத்திடுறாங்க. அது கொட்டுன்னு கொட்டிடும், நமக்கு தேவையான சாட்டில் கிடைக்காது. வச்ச உடனே கொட்டிடும், இப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. இது ஒரு டெக்னிக். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சில சமயம் இப்படி படுத்திருக்கிறேன், எனக்கு இங்கேருந்து இப்படி வரணும், நான் எமோஷனலா இருந்த போதுன்னா நீங்க தூண்டு எடுத்து இந்த கார்னர்ல வச்சுக்கணும். இங்க வச்சுட்டு நீங்க இங்க படுத்தீங்கன்னா கொதவதன்னு இங்க வந்துடும், அது தடைச்சிட்டு இருக்கணும், சாட்டு போயிடும். இல்லைன்னா என்ன பண்றதுன்னு டைரக்டர் முடிப்பாரு. ஸோ அது வந்து நானா கண்டுபிடிச்சேன். உட்காந்து ஏன் இப்படி ஊத்திட்டு நீங்க பார்த்தா கிளிசரின் ஊத்தி அழுதுருக்காங்கன்னு தெரிஞ்சிடும், நீங்க எடுக்கிற முயற்சியும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துடுறது ஆக்டர்ஸுக்கு. எப்பா கிளிசரின்னா உடனே போடாத, இரு நாட்டெல்லாம் ரெடியான்னு பார்த்துட்டு போடு. ஒண்ணு, ரெண்டாவது எங்க போடணும், எவ்வளவு போடணும்னு இருக்குது, அதையும் பார்த்துக்கோ. உனக்கு வந்து அதோட சேர்ந்து இது பண்ணு. இதுல பாட்டில் ஷூட்ல கூட ஒரு ஆக்டர் வந்து
ட்ரை பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு டைம் போக்கு ஊற்றி வச்சுப்போம், குடிச்சிக்கிட்டே இருக்கு. மேபி அவர் 5 டேக் மேலே குடிக்க முடியாது. அவருக்கு வந்து இதே மாதிரி அதுக்கு ஒரு குடிக்கிற மாதிரி பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே தான் தொடர்ந்து. சார் அதுக்கும் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாருங்க சார். கீழே ஒரு குண்டானை வச்சுக்கிட்டு குடிக்கிற மாதிரி, இது வரைக்கும் கேமரா இருக்கு, அப்படியே கீழே வந்து ஊற்றிடு அப்படின்னு. ஒரு ஷாட்டில் 5 பாட்டில் குடிக்கணும், கடன்னு குடிக்கணும். 5 பாட்டில் ஆப்பிள் ஜூஸ் கலந்தது தான் அந்த ட்ரிங்க்கு, அந்த ஷாட்டு. நான் வந்து குடிக்க முடியாது. 5 பாட்டில் அதே ஆஃப் பாட்டில் இருக்கணும். 5 2.5 லிட்டர் குடிக்கணும். இந்த ஷாட் அவ்வளோ குடிக்கணும், அது போகிறது தெரியணும், பாட்டிலில் குறையிறதும் தெரியணும்ல. ஸோ ஷாட்டில் நான் இப்படி குடிப்பேன், எனக்கு இவ்வளோ தான் ஷாட்டு. அதுக்கப்புறம் இப்படி ஓப்பனாகவே நான் கீழே விடுவேன், தடத்தடத்தாலும் அந்த கீழே போகும், குடிப்பேன், அப்படியே ஓப்பனாக எடுப்பேன், இங்கேருந்து எடுப்போம். ஆனால் அந்த ஷாட்டை அவங்க எடுக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆயிருக்கும். இப்படி பிடிச்சி கொடுத்து எடுத்துருந்தேன். கடந்து போகுது ஷாட்டு. எனக்கு இவ்வளோ தானே தெரியுது, கீழே சிந்தர் உங்களுக்கு தெரியாதுல்ல, இதை தொடச்சிக்கலாமா, செட்டுக்காரங்க ரெடியாக தொடச்சிக்கலாம்ல, இதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நபான்றப்போ அந்த ஷாட் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து ஆக்டிங் மட்டும் பத்தாது, ஏன்னா ஒரு ஃப்ரேம்குள்ளே நடிக்கிறதுனால டெக்னிக்கலாகவும் நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும், புரிஞ்சுக்கணும், புரிஞ்சதை பகிர்ந்துக்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் புரிஞ்சுக்கிடுவாங்க, பகிர்ந்துக்க மாட்டாங்க, அவங்க என்ன செய்யலை, அவங்களுக்கு தெரியாது அது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய விஷயம். இப்போ நீங்கள் சொன்னதே நான் அழியம்பார் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் உட்காந்து 5 பாட்டில் குடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி இருந்தாலும் ஷாட்டில் வந்து எனக்கு நான் யோசிக்கிறேன், குடிக்கணும், ஆனால் குடித்தா குறையணுமே, அது ஆனால் கண்டினியூஸ் ஷார்ட்டாகவும் இருக்கணும். ஒரு பாட்டில் பிடிச்சி முடிக்கிற கண்டினியூஸ் ஷார்ட்டாகவும் இருக்கணும், ஆனால் என்னால் குடிக்கவும் முடியாது. ஆனால் பாட்டில் அளவு குறையணும்ல, அப்போ என்ன பண்ணுறது, எவ்வளோ தூரம் ஷார்ட் வச்சுருக்கீங்க, இவ்வளோ தூரம் தானே. நான் இப்போ கீழே இறக்குவேன், குடிச்சிட்டு அப்படி கீழே இறங்குவேன், அப்போ நடிச்சிட்டு இருப்பேன், மேலே திரும்ப குடிக்கும் போது இங்கே பாரு கொஞ்சம் ஒரு 50-60 ml வெளியே போயிடும், திரும்ப வச்சுக்காங்க. அங்கே ஆகாது, அங்கே தோன்றது ஓகே இது ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் பதிவு பண்ணிருங்கண்ணே, இது எல்லாத்தையும் இந்த டெக்னிக் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். இந்த கிளிசரின் டெக்னிக்லாம் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைப்படுறோம். நன்றி. அண்ட் நம்ம அப்படியே உள்ள போய் நம்மளோட ஆஃபீஸை பார்த்துட்டு நிறைய முடிச்சோம். ஓகே சார், ப்ளீஸ். ரிலீஸ் டேட் சொல்லுங்கப்பா, ஒரு கட்டிங் போட்டு போகணும். டாஸ்மாக் டயலாக் will be removed while releasing the movie. 100% sure, guarantee. சென்சார் பண்ணிட்டோம், அது ஸ்டேட் வந்து சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. அவங்களுக்குமே இந்த ஃபில்மோட வேல்யூ என்னன்னு தெரியுது.